சில பெற்றோர் படிச்சு இருப்பாங்க, சில பெற்றோர் படிக்காம இருப்பாங்க. படிச்ச பெற்றோர் என்ன தெரியுமா சார் நினைப்பாங்க, தான் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், அதே மாதிரி தன் குழந்தையும் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் சார் நினைப்பாங்க. படிக்காத பெற்றோர் என்ன தெரியுமா சார் நினைப்பாங்க, தான் படிக்காம கஷ்டப்படுறோமே அது மாதிரி தன் குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சார் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு நான் போடுறது பாஸ் மார்க் தான் சார். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா தாய் தந்தை 2 பேரும் வருவாங்க ஐயா. ஆனா என் வாழ்க்கையில வந்தது என் தாய் மட்டும்தான் ஐயா, என் தாய் மட்டும்தான். எங்க அம்மா இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சார் எனக்கு சாப்பாடு. எங்க அம்மா வேலைக்கு போக காரணம் எங்க அப்பா எங்களை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க சார். 4 பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி கூலி வேலைக்கு போவாங்க சார். அங்கே என்ன தெரியுமா சார் சொன்னாங்க, எங்கள் அம்மா கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூலி வேலைக்கே போனது கிடையாது சார். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போனதுக்கப்புறம் இதுதான் நிலைமை, நம்ம 4 பசங்களை காப்பாற்றணும்னா நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும்னு ஒரு கனவை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனாங்க சார். கூலி வேலைக்கு வேலைக்கு போன இடத்துல என்ன தெரியுமா சார் சொன்னாங்க, உனக்கு தான் வேலை தெரியல, அப்புறம் எதுக்கு வேலைக்கு வரேன்னு கேட்டாங்க சார். ஆனா எங்க அம்மா இப்படி எப்படியாவது தன் குழந்தைங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு பாத்திரம் தேய்க்கிற வேலைக்கு போனாங்க சார். பாத்திரம் தேய்க்கிற வேலைக்கு போனாங்க. எங்க அம்மா தண்ணி ஒத்துக்காம கையெல்லாம் வெந்திருக்கும் சார். அப்ப எங்க அம்மா கையில காயம் இருக்கும், ஆனா என் நெஞ்சில வலி இருக்கும் சார். அப்ப நினைச்சேன் சார், நம்மளும் படிக்கணும்னு நினைச்சேன் சார். எங்க அம்மாவும் படின்னு சொன்னாங்க சார். வறுமையை புரிஞ்சுக்கிட்டு படின்னு சொன்னதுனால 482 மார்க் எடுத்து திருவாரூர் மாவட்டத்துல முதல் மதிப்பெண் 5ஆவதுல வந்த சார். எங்க அம்மாவுக்கு 4 குழந்தைங்க வச்சு காப்பாத்துறாங்கன்னு சொன்னல சார். நானும் என் தங்கச்சி மட்டும்தான் சார் 2 குழந்தைங்க. பாக்கி 2 குழந்தைங்க யார் தெரியுமா சார், எங்க அப்பா விட்டுட்டு போனாங்களா சார், அவங்களோட அப்பா அம்மா சார். அவங்களோட அப்பாமே வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா சார். அப்படி அத்தகைய பெருந்தன்மை கொடுத்த அந்த பெற்றோருக்கு தான் சார் நான் பாஸ் மார்க் போடுவேன். எங்க தாத்தா 4-5 நாளா வீட்டுக்கே வரல சார். 4 நாள் ஓவர் மழை சார். அப்ப நான் 5ஆவது நாள் வந்தாங்க. நான் கேட்டேன் சார், ஏன் தாத்தா 4-5 நாளா வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டப்ப எங்க தாத்தா என்ன தெரியுமா சார் சொன்னாங்க, பரீட்சை நேரமா இருக்குமா, நீ படிக்கணுங்கிறதுக்காக நான் படுத்திருக்க இடம் மட்டும்தான் நினையாம இருக்கு, நீ படிக்கணும்லம்மா, அதனாலதாம்மா நான் 4-5 நாளா வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்க. அப்ப என் மனசு என்ன தெரியுமா சார் தோணுச்சு, நம்மளும் படிக்கணும், படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வீடு கட்டணும்னு தான் சார் தோணுச்சு சார். நீங்க எங்க பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க சார். அப்ப சார் அவங்க அப்பாவை, அப்பா எனக்கு அது வாங்கி கொடுப்பா, எனக்கு இது வாங்கி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க சார். நான் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். என் மனசு, என் பிஞ்சி மனசு என்ன பாடுபட்டிருக்கும் சார். என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். நம்மளையும் இப்படி கொஞ்சம் ஒரு அப்பா இல்லையேன்னு நினைச்சு என் மனசு பட்ட பாடு. அப்ப என் மனசுல என்ன தெரியுமா சார் தோணுச்சு, உங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, நீ படிக்கணும்னு தான் சார் தோணுச்சு. அதனால தான் சார் சொல்றேன், எனக்கு என்ன தெரியுமா சார் லட்சியம், படிச்சு IAS ஆகணும் சார். IAS ஆகி நான் படிச்சு ஒரு IAS ஆகி என்ன மாதிரி அப்பாலாத குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கணும் சார். அதான் சார் என்னோட லட்சியமே. அற்புதம். நீ IAS ஆகணும்னு சொல்றதை விட நல்ல இதயம் படைச்ச IAS ஆகணும். ஏழை எளியவர்களுக்கு உதவ வேணும்னு சொல்ற பத்தி இந்த வயசுல இப்படிப்பட்ட இதயம் படைச்சவங்களா IAS வரணும். அறிவுள்ளவர்கள் மட்டும் IAS வந்து புண்ணியம் இல்லை. எங்க டீச்சர் சொன்னாங்க சார், ரேங்க் கார்டு கொடுக்கும்போது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு வந்தேன் சார். அப்போ எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, பெற்றால் இப்படி ஒரு பிள்ளையை பெற்கணும்னு சொன்னாங்க சார். ஆனா நான் சொல்றேன் சார், பிறந்தா என் தாயை போல ஒரு தாய்க்கு பிறக்கணும் சார். இன்னொன்னு, நீ அழாத, அப்பா இல்லையேன்னு சொல்லாத. அப்பா இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளையெல்லாம் படிக்காம ரோட்ல நிக்கிறத பார்க்கும்போது ஆண்டவன் தான் உனக்கு அப்பா. இறைவன் இருக்கின்ற வரை அவன் தான் தந்தை, இறைவன் தான் தாய்.
நன்றி தந்தையும் தாயுமாக இருப்பது எல்லாம் வல்ல இறைவனே. காட் bless யூ. நீ நல்லா படிச்சு நல்லா வருவ. மீண்டும் மேலே வந்து உன்னுடைய வேற ஒரு அரட்டை அரங்கத்தில் இன்னும் ஒரு நல்ல நிலை உன்னை சந்திப்பேன். இதை தவிர நீ வாழ்க்கையில் படிக்கணும்னா உனக்கு வேற எந்த உதவினாலும் நிச்சயமாக நாங்கள் இதே சன் டிவி அரட்டை அரங்கத்தின் சார்பாக உனக்கு எது வேணாலும் செய்வோம். தேங்க்யூ சார். ஓகே. இந்த பெண்ணின் தாயாரை மேடை கிடைக்கின்றேன். உங்கள் பேர் என்னம்மா? ஜனனியோட தாயார் ராஜேஸ்வரி. இது ஜனனியோட சகோதரி ஸ்வீதா. இந்த ஜனனியுடைய படிப்பு செலவுக்காக சன் டிவியுடைய அரட்டை அரங்கமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இணைந்து இவர்களுக்கு 10,000 ரூபாய் காசோலை இந்த மேடையிலேயே வழங்கப்படுகிறது. செங்கோட்டை கணேசன் 2,000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்குகிறார். செங்கோட்டை பரமசிவம் 2,000 ரூபாய். திருக்கழுக்குன்றம் அனந்தரூபி 2,000 ரூபாய். நன்றி. மகாராஜா அவர்கள் எவ்வளவு? 500 500 ரூபாய். ரவி தமிழ்வாணன் அவர்கள் 2,000 ரூபாய். நன்றி நன்றி மிக்க. காசோலையாக 10,000ம் இங்கே சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தை கண்ணுற்ற இந்த நேயர்கள் 8,500 ரூபாய் ரொக்கத்தொகையும் மொத்தம் 18,500 ரூபாய் இந்த ஜனனுடைய படிப்பு செலவுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பெண்ணுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் நாம் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் இங்கே நிதி திரட்டி கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது ஐயா அவர்கள் அந்த நிதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்பொழுது என்ன இந்த குழந்தை படிக்கிறதோ, இவர் மேலே எதுவரை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த படிப்பு செலவை அத்தனையும் கேட்டுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அவருக்கும் இதற்கும் எங்களுடைய மனதார எங்களுடைய மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி முறையை குழப்பிய அரசியல்வாதிகளுக்கு நான் பெல் மார்க்கு தான் போடுவேன். எங்க ஊர்ல ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாரு, அப்புறம் எம்எல்ஏ ஆனாரு, அப்புறம் அமைச்சர் ஆனாரு, அப்புறம் அயல் நாட்டு தூதுவர் ஆனாரு. ஆனா பாருங்க, பாவம் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமலே செத்து போயிட்டாரியா அந்த ஆளு. அப்படி போடுறாரு. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நான் சத்தியமா ஃபெயில் மார்க் தான் போடுவேன். சத்தியமா ஃபெயில் மார்க் தான் போடுவேன். ஐயா அதெல்லாம் 2 தடவை சொல்றேன். அழுத்தமா இருக்கும் சார். வெளிநாட்டுல எல்லாம் கல்வியை யார் எடுத்து நடத்துறா? அரசாங்கம் தான் எடுத்து நடத்துதாக்கும். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் கல்வியை தனியாருக்கு தாரவாத்து கொடுத்து விட்டானுங்கள் இந்த அரசியல்வாதிகள். எதுக்கு கொடுத்தானுங்களே? தனியாரால்தான் தரமான கல்வியை கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அரசாங்கத்தால் கொடுக்க முடியாதா அந்த கல்வியை? அரசாங்கத்தால் கொடுக்க முடியாதா? முயற்சி செஞ்சா நிச்சயம் முடியுமையா? இப்படி முயற்சி செய்யாத அரசியல்வாதிகளுக்கு நான் நிச்சயமா ஃபெயில் மார்க் தான் போடுவேன். ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூலுக்கு போகலாம்னு பேக்கை தூக்கிட்டு பெக்கன்னு ஸ்கூலுக்கு போனேன். வாட்சி மாதிரி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு போயிட்டாரு. அவன் ஏன் அனுப்புனா இல்லை சொல்கிறேன், சொல்லு. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு. ஏன் என்ன வெளியே தள்ளுற? ஏன் வெளியே தள்ளுற? நான் படிக்கக்கூடாதான்னு கேட்டேன். இப்போ உனக்கு ஸ்கூல் கிடையாது, 1ஆம் தேதி போ, 15ஆம் தேதி வான்னு சொல்லிட்டாரு. யார் சொன்னான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இது ஹைகோர்ட் உத்தரவுன்னு சொல்லிட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போறத யார் சொல்லணும்? ஏன் எத்தனாஸ்தான் சொல்லணும்? அதுக்கு அவர் சொன்னாரு, நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது, போடா வெளியேன்னு சொல்லிட்டாரு. சரியா? அவர் சொன்ன மாதிரியே அதே மாதிரியே பெக்கன்னு ஸ்கூலுக்கு போனேன். கிளாஸில் உட்காந்தேன். வாத்தியார் வந்தார். புத்தகத்தை தான் மனுஷன் கொடுக்க போறாருன்னு நினச்சேன். கொடுக்கலையே. என்ன தெரியுமா சொன்னார்? புத்தகம் இப்போ வராது, இன்னும் கொஞ்சம் நாளாகும் சொல்லிட்டாரு. நாங்களும் நாளைக்கு வருமா, நாளான்னைக்கு வருமா, அடுத்த நாள் வருமா, அடுத்த மாதம் வருமானு காத்திட்டே இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் வரலையா? 2.5 மாதம் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? பள்ளிக்கூடத்துக்கு போல, பால்வாடிக்கு போயிட்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அரசியல்வாதிக்கு தானே. இவளுக்கு எப்படி நான் பாஸ் மார்க் போட முடியும்? இவளுக்கு எப்படி பாஸ் மார்க் போட முடியும்? இவளுக்கு எப்பயுமே மார்க் ஃபெயில் மார்க் தான். சார், படின்னு சொல்ற பெத்தவங்களுக்கு நான் ஃபெயில் மார்க் தான் சார் போடுவேன். இதத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். சார், இன்னைக்கு யாரு சார் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்க? இதோ இங்க இருக்காங்களே, இவங்க தான். நான் சொல்றேன் சார், விலங்குகள் பறவைகள்லாம் சந்தோஷமா இருக்கு சார். எப்படின்னு கேக்குறீங்களா?
யானைக்கு போர் அடிச்சா முதுமலை காட்டுக்கு போயிடுது, பறவைங்களுக்கு போர் அடிச்சா சீசனுக்கு வேடந்தாங்கல் போயிடுது. அட அதை விடுங்க சார், எங்க அம்மாக்கு போர் அடிச்சா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, எங்க அப்பாக்கு போர் அடிச்சா ஆபீஸ்க்கு போயிடுறாங்க சார். ஆனா எங்களுக்கும் ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு ஆனுவல் லீவுன்னு ஒன்று விடுவாங்க சார். அப்பாடா நாளையிலிருந்து ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா காலையில அப்பா வருவாரு, கிளம்பு கிளம்பு அப்படின்வாரு. ஹை அப்பா நம்ம எங்கேயோ வெளில கூப்பிட்டு போறாரு போல இருக்கேன்னு நாங்களும் ஆசையா கிளம்புவோம். பார்த்தா கொண்டு போய் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல விடுறது. சரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆவது முடிஞ்சு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அடுத்தது கோச்சிங் கிளாஸ். ஆமா சரி கோச்சிங் கிளாஸ் ஆவது முடிஞ்சு வீட்டுக்கு வந்து விளையாடலான்னு பார்த்தா கம்ப்யூட்டர் கிளாஸ். ஆமா இப்படி அவங்க மட்டும் எங்களுக்கு விடுற லீவ்ல என்ஜாய் பண்ணிட்டு எங்களை என்ஜாய் பண்ண விடாம எல்லா கிளாஸ்லயும் கொண்டு போய் சேர்க்கறாங்க பாருங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபெயில் மார்க் தான் சார் போடுவேன். இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் எடுத்தவளாம் சந்தோஷமா இருக்கான். இந்த பயாலஜி குரூப் எடுத்துட்டு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ எங்க ஜுவாலஜி புக் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோரோஃபார்மே கொடுக்க வேணாம், அப்படியே மைக் அடிச்சு விழுந்துருவீங்க. ஏன்னு கேட்டுக்கோங்க. அப்படியே ஒரு லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெசனுக்கே 60-70 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் சாம்பிள் கொஷின்ஸ், டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொட்டை எழுத்துல கொடுத்துருப்பான். இன்னைக்கு கட் ஆஃப் கேட்டா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு. 200க்கு 200ன்றது கட் ஆஃப். ஆமா இந்த 60-70 கொஷினே சாம்பிள் கொஷின்னா ஒரு பேஜா எடுத்து படிச்சு என்னைக்கு முடிச்சு இந்த 200 கட் ஆஃப் நாங்க எடுக்கிறது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க நிலைமை எப்படி தெரியுமாவும், தெய்வ திருமகள்ல வர கிருஷ்ணா கேரக்டர் மாதிரி எக்ஸாம் அண்டாச்சி அப்படிதான் சார் இருக்கும். இன்னைக்கு முக்கியமா இந்த பேரண்ட்ஸ் எங்களை தொல்லை பண்றது இந்த கம்பாரிசன் தான் சார். நம்ம 5 வரல ஒன்னாவா சார் இருக்கு, அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டுக்கிட்ட இருக்க பொண்ணோட கெப்பாசிட்டி மட்டும் எனக்கு எதிர்க்கணும் இந்த பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. இதுல இப்ப சொன்னேனே இந்த 200க்கு 200 கட் ஆஃப், இதை நாங்க டார்கெட்டா வச்சுட்டு படிக்கணுமாமா. இவங்க கம்பாரிசன்றாங்களே, பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்கூட்டி வாங்குச்சுன்னா எனக்கு வாங்கி தாங்கன்றாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு கெவுனு போட்டுச்சுன்னா எனக்கு வாங்கித்தான்றாங்க. ஆனா பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும் படிக்குது நீ படிமான்னு சொன்னா மட்டும் அது மட்டும் செய்ய மாட்டாங்களா சார்? இது என்ன சார் கொடுமை? அதேதான் சார் நானும் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா பக்கத்து வீட்டு ஆன்டி நைட்டு தாமா சீரியல் பாக்குறாங்க, நீ மட்டும் ஏமா காலையில இருந்து சீரியல்லே உக்காந்துருக்கேன்னு. அப்ப எங்க அம்மா மட்டும் கேக்குறாங்களா சார்? இப்ப நான் சொன்னனே இந்த 200க்கு 200 கட் ஆஃப், இதை கொண்டு போய் நம்ம கட்ட பொம்மன்ட்ட கொடுத்துருந்தா கூட இந்த கட் ஆஃபை படிக்க முடியாம நொந்து போய் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, எக்ஸாம், ஹால் டிக்கெட், ரிசல்ட், டியூஷன், கோச்சிங். யாரை கேட்கிறார்கள் 200க்கு 200 கட் ஆஃப்? எதற்காக கேட்கிறார்கள் 200க்கு 200 கட் ஆஃப்? எப்படி என்னால் எடுக்க முடியும் 200க்கு 200 கட் ஆஃப்? எங்களுடன் டியூஷனுக்கு வந்தார்களா, கோச்சிங் கிளாஸ்க்கு வந்தார்களா, இரவு பகல் கண் முழித்து படித்தார்களா? பின்பு ஏன் எங்களை எடுக்க சொல்கிறார்கள் 200க்கு 200 கட் ஆஃப்? மார்க் போடுபவர் என்ன என் மாமனா மச்சானா? நான் எழுதுறதுக்கெல்லாம் டிக் போட்டு எனக்கு 200க்கு 200 கட் ஆஃப் போடுவதற்கு அப்படின்னு தான் சார் சொல்லியிருப்பாரு. இப்படி எங்களை இந்த கட் ஆஃப் எடுன்னு சொல்லி படின்னு எங்களை டார்ச்சர் பண்ற பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபெயில் மார்க் தான் சார் போடுவேன்.